எந்த சஹாபியாவது யாராவது குறை சொல்ல முடியுமா? குறை சொல்லலாமா? யாரையும் பேசுவதற்கு இந்த உம்மத்திற்கு அனுமதி இல்லை. எந்த சஹாபியும் பேச முடியாது. எல்லாரைக்குமே அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக டிக்ளேர் பண்ணிட்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது சுவனத்தை விட மேலானது. அந்த சுவனத்தை விட மேலான அந்த பொருத்தம் இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே கிடைத்தது என்று அல்லாஹ் அறிவிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய சிறப்புக்கும் பாக்கியத்திற்கும் சொந்தக்காரர்கள் அந்த சஹாபிகள். இஸ்லாத்தில் மறைத்து மக்கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய போது 1-2 மக்கள் இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இஸ்லாத்துக்கு வந்து 1 2 3 4 5 10 20 30 அப்படின்னு வந்துருச்சு. தாருல் அர்க்கம்னு ஒரு சஹாபி, அவங்க வீட்டில் தான் மறைவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து மக்களுக்கு போதிக்கிறாங்க. வெளிப்படையாக மக்களை அழைப்பதற்கான சூழல் இல்லை, எல்லாம் மறைமுகமாக தான் இருக்கு. மறைமுகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் தான். 38 பேர் இணைஞ்சிட்டாங்க. இஸ்லாத்தில் 38 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் நாயம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நம்ம தான் 38 பேர் இருக்கிறோமே, 38 பேருங்கிறது ஒரு நியாயமான கூட்டம் தானே, நம்ம நேராக போய் காபத்துல்லாவில் போய் தொழுதா என்ன, எல்லாரும் சேர்ந்து தொழுதா என்ன, அந்த காபாவில் போய் மக்களுக்காக அந்த ஏகத்துவ தௌஹீது பிரச்சாரத்தை செஞ்சா என்ன, அல்லாஹ் ஒருவன் தான், சிலை வணக்கம் கூடாது அப்படிங்கிறத சொன்னால் என்ன. அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கர் நஹனு கலீல், நம்ம கொஞ்சமாக தான் இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வேணும், கொஞ்ச நாள் போகட்டும். இல்லை நாயகமே, பரவாயில்ல, 38 பேர் ஒரு நியாயமான கூட்டமாக தான் எனக்கு படுது அப்படின்னு சொன்னது. அப்படியா, வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க, சஹாபிகள் அங்கங்கே அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயம் எழுந்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை தான் வணங்கணும், ஏக இறைவனை நோக்கி வாருங்கள், சிலைகளை வணங்காதீர்கள், இதெல்லாம் படைப்பினங்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, குதுவா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சாங்க பாரு அடி, சுப்ஹானல்லாஹ், லேசு மாசான அடி அல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எல்லாம் அவ்வளோ லேசாக கை வச்சிட முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப பிரபல்யமான ஆள், அப்போவே ரொம்ப பிரபல்யமான ஆள். ரெண்டாவது வசதி மிக்கால், வசதியான ஆளாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பக்க பலமாக அவங்களோட குடும்பம் நிற்குமா இல்லையா. எனவே இப்படி சொன்னதும் அந்த நிலையிலும் கூட அவ்வளவு வலிமையாக இருந்த அபூபக்கர் சித்திக் நாயகத்தையே அடிச்சிட்டாங்க. உத்பத் இப்னு ரபியா என்பவன் என்ன செஞ்சான்னா, வந்து அடித்து கீழே விழுந்துட்டாங்க. யார்? அபூபக்கர் சித்திக் நாயகம் கீழே விழுந்துட்டாங்க. இவன் காலில் ஒரு முரட்டு செருப்பு போட்டிருக்கிறான். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம போடுற செருப்பு மாதிரிலாம் இல்லை, அந்த காலத்தில் கட்டையில் போடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? கட்டை, இந்த இரும்பு கம்பிகளை கொண்டு வந்து இணைச்சிருக்கும். அந்த மாதிரி கட்டைகளை கொண்டு போடப்பட்டிருக்கக்கூடிய மரத்தால் போடப்பட்ட செருப்பு, அதுதான் போட்டு டக்கு டக்கு நடப்பாங்க. அந்த செருப்பை கொண்டு வந்து முகத்தில் அப்படியே திருக்கலாம், காலால் வச்சு மிதிக்கிறான் முகத்தில். யாருடைய முகத்தில்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய முகத்தில் வச்சு காலை வச்சு அப்படியே நை நை நசுக்கிறான். இந்த வரலாற்றில் எழுதுறாங்க, அந்த கண்ணமும் மூக்கும் ஒன்றாயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இந்த கண்ணம்லாம் இப்படி வீங்கிடுச்சு, மூக்கு அளவுக்கு இப்படி வீங்கிடுச்சு, எல்லாம் சமமாக இருக்கு, பார்க்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் நாயகம் மௌத்தாயிட்டாங்கன்னு நினச்சி ஓடிட்டானோ. ஏன்னா அவனோட குடும்பத்தார்கள் பனு தமீம் கோத்திரத்தார் அபூபக்கர் சித்திக் நாயகத்தோட கூட்டத்தார் வந்து தங்களை கொன்னுடுவாங்க அப்படின்னு நிறைத்து என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. முஸ்லீம்கள் தான் கேட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தார்கள் கேள்விப்பட்டு வந்தாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் மாத்திரம் இவங்க வந்து குடும்பத்தாரெலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க இல்லை, நல்லா விளங்கிக்கிடணும். அவங்க இஸ்லாத்தை ஏற்றவங்க இல்லை, ஆனால் குடும்பம்னு வரும்போது ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. இவர் மாத்திரம் மரணித்து விடுவாரேயானால் அதற்கு பழி வாங்காமல் விடமாட்டோம், அந்த உத்பத் இப்னு ரபியாவை கொன்னுடுவோம் அப்படின்னாங்க. வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. மயக்க நிலையில் கிடக்கிறாங்க, கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அப்படியே இருக்குது. வாய்க்குள்ளே புலந்து எதோ ஊற்றுறாங்க.
2-3 நாள் அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய வாப்பா தந்தை ஃபாதர் அபு குஹாஃபா அவங்க அப்பா வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க அழுதுகிட்டு. அவங்க அம்மா உட்காந்துருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, எல்லாரும் வீட்டில் சூழ உட்காந்துருக்கிறாங்க. பிழைப்பாங்களா இல்லையான்னு தெரியல. எவ்வளோ பெரிய கடுமையான நிலை என்பதை பாருங்கள். அப்போ கட்டத்தில் அவங்களுக்கு மருந்து அது இதெல்லாம் எல்லாம் வைத்தியம் செய்யப்படுது. ஒரு 2-3 நாள் கழித்ததற்கு பிறகு அப்படி லேசாக கண் திறக்கிறாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் உயிர் வந்த மாதிரி இருக்கு. யாரும் நம்ப இல்லை, இவங்க பிழைப்பாங்க நம்ப இல்லை. அவ்வளோ சீரியஸ் கண்டிஷன், படு மோசமாயிட்டாங்க. உடம்பு பூரா அடி, எல்லாத்தையும் அடித்து நெஞ்சில் கையில் முதுகில் தலையில் அடின்னு அடித்து பின்னி எடுத்துட்டாங்க. அப்போ இந்த நிலையில் அவங்களுடைய உயிர் போய்விடும் என்று கருதப்பட்ட அந்த நிலையில் ஒரு 3 நாள் கழித்து அவங்களுக்கு என்ன ஏற்படுது? ஒரு மயக்க தெளிவு ஏற்படுது. அப்படி மயக்க தெளிவு ஏற்பட்ட போது எவ்வளோ தாகம் இருக்கும், எவ்வளோ பசி இருக்கும், இருக்குமா இல்லையா? 3 நாள் ஒன்றும் சாப்பிட இல்லைன்னா எப்படி இருக்கும்? பசிக்கும். முதல்ல தண்ணியாவது தாங்கன்னு கேட்போமா இல்லையா? காலையில் நம்ம சுபுகில் ஃபஜ்ருக்கு முன்னால் நோன்பு வச்சுட்டு மகரிபுக்கு பிறகு நோன்பு தரத்துக்கு மகரிபாங்க சொல்கிறது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்னதெல்லாம் வச்சுருப்போம், கஞ்சி அது இது பேரிச்சம்பழம் தண்ணிலாம் வச்சுருப்போம். கொஞ்சம் 2 நிமிஷம் லேட் ஆகிட்டாலும் கூட என்ன இது இன்னும் வாங்க சொல்லலையே அப்படி நம்ம சொல்லுவோம். அல்லது மகரிப் அன்னைக்கு பார்த்து மகரிபுடைய வக்து வந்து ஒரு 3 நிமிஷம் பின்னால் போயிருக்கோம், கூட போயிருக்கோம். 6:35க்கு இருந்தது, அது 38 ஆச்சு, 40 ஆச்சு. இன்றைக்கி பார்த்து என்ன பண்ண நோன்பு பிடிச்சி வச்சுருக்குறோம், டைம் போய்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு ஒரு பொறுமை இழந்து இருக்கக்கூடிய நேரம் அது. அது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் தவறு கிடையாது. அந்த நோன்பு திறப்பதை எதிர்பார்ப்பதை மார்க்கம் விரும்புகிறது, நல்ல விஷயம்தான் சொல்லுது. அழகான மார்க்கம் இல்லையா? கருணையான மார்க்கம். அப்படி இருக்கும்போது 3 நாட்களாக அல்லது 4 நாட்களாக உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நிலை இருந்த அவர்களுக்கு இப்போ மயக்கம் தெளிவு ஏற்படுது. ஏற்பட்டால் தண்ணீர் துடிக்கணுமா இல்லையா? என்ன கேட்டாங்க தெரியுமா? உடனே மயக்கம் தெரிஞ்ச உடனே அதை எடு, தண்ணி எடு, அதை எடு, அத்தா எல்லாரும் அதை கூட இதை கூட அப்படின்ட்டு முதல்ல கேட்டாங்க. மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க?